அதனால தான் சார் இந்த எம்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது 100% உறுதி. இது என் கோலார் மண்ணு மேலே ஆனேன், என் கோலார் தாய் மேலே ஆனேன் சார். எனக்கு 8 மொழி தெரியும், 3 மொழி ரைட்டிங் எழுதுவேன், 8 மொழி நான் பேசுவேன் சார். என்னென்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? எனக்கு தமிழ் தெரியும் சார், இங்கிலீஷ் தெரியும் சார், கன்னடா தெரியும் சார், தெலுங்கு தெரியும் சார், மராட்டி தெரியும் சார், உருது தெரியும் சார், ஹிந்தி தெரியும் சார், குஜராத்தி தெரியும் சார். நான் ஆல்ரெடி ஃபாரினில் வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், ஃபாரின் கண்ட்ரியில். சார் கேஜிஎஃப்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க சார்? நான் கேஜிஎஃப்ல சாம்பியன்ட்ரி ஹை கிரவுண்டில் இருக்கிறேன். நான் என் பேர் ரஞ்சித் குமார், என் ஒய்ஃபு பேர் எம் உஷா, என் ஒய்ஃபு அட்வொகேட். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் கார்மெண்ட் தொழில் சங்கத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறேன் கம்பெனியில். நான் எங்கே இருக்குதுங்க அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம்? கோலாரில் இருக்கிறேன் சார், ஷாய் எக்ஸ்போர்ட். ஓ, டெய்லி போயிட்டு வரீங்களா? டெய்லி போயிட்டு வரேன் சார். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? என்கிட்ட வந்து கோலார் ஜில்லையில் மட்டும் 12,600 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஓ, எல்லா இடத்துலேருந்து வராங்க அவங்க? ஆமாம், எல்லா இடத்துலையும் இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் வராங்க சார். எந்த நம்பிக்கையில் சார் நீங்கள் போட்டியிடலாம் இருக்கிறீங்க? ஏன் சார் போட்டியிடக்கூடாது? மக்கள் நம்பிக்கை தான் என்கிட்ட இருக்குது சார். மக்களுக்கு நான் யாருன்னு தெரியும், தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க சார். நீங்கள் யாருங்க? நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒரு தொகுதி பொருளாளராக இருந்தேன். இன்றைக்கி என் ஒய்ஃபு வந்து மாவட்ட இணை செயலாளராக இருக்கிறாங்க. இன்றைக்கி கார்மெண்ட் தொழில் சங்கத்தில் வந்து நான் 1,25,000 மெம்பருக்கு நான் எல்லாப்பரையும் கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் ஆகிறேன். இதோட என்ன சார் வேணும்? ஒரு தகுதி வேணும் ஒரு எம்பி நிற்கிறதுக்கு. கேஜிஎஃப்ல இருக்கட்டும், அது முல்பாகலாக இருக்கட்டும், பங்காரப்பட்டிலானா இருக்கட்டும், கோலாறுனா இருக்கட்டும், மாலூர் இருக்கட்டும், சிந்தாமணி, எல்லா 6 தொகுதியிலேருந்தும் ஒரு தொகுதிக்கு 3,000-4,000 தொழிலாளர்கள் நம்மகிட்ட வேலைக்கு வராங்க. அதுவும் இல்லாமல் பெயிண்டரு, ப்ளம்மரு, கொத்தனை மேஸ்திரிக்கும் எல்லாருமே என்கிட்ட மெம்பர்ஷிப் ஆகி லேபர் கார்டு வந்து 1,25,000 லேபர் கார்டு நான் சொந்த பணத்தில் பண்ணி கொடுத்துறேன். நான் அந்த நம்பிக்கை வச்சு அவங்களே நிற்க சொல்லிக்கிறது. நான் நிற்கலாம். எனக்கு வந்து மக்கள் சொல்லுவாங்க அதிகமாக இருக்குது சார். மக்கள் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? அவங்க ஓட்டு போடுவாங்க. எனக்கு அதிகமாக நம்பிக்கை சார். என் உயிர் மூச்சு சார். ஒவ்வொரு தொழிலாளரும் என்னோட உயிர் மூச்சு. எனக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒன்று நடந்த மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. எனக்கு வந்து அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே எனக்கு பலமாக இருக்குது சார். இப்போ இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் நிறையா செலவாகுமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்குவீங்க சார்? ஃபஸ்ட்டு உலகத்திலே வந்து கார்மிகர், வேலைக்கார், தொழிலாளர் எடுத்த வந்து விவசாயி, இந்த ரெண்டுமே என் பக்கம் இருக்குது சார். இப்போ ஏற்கனவே நீங்கள் இந்த மக்களுக்கு வேறு என்னெல்லாம் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க சார்? நான் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விஷயமா இருந்தாலும் உடனே போய் அவங்களுக்கு அட்டன் பண்ணுவேன். அவங்க கல்யாண விஷயத்தில் அட்டன் பண்ணுவேன். சாவு விஷயத்தில் கூட அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உலகம் செய்வேன். நான் இப்போவே 1000 செலவு பண்ணுறேன். நான் எம்பியாக கழிச்சா லட்சக்கணக்கு செய்யணுன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்களே வந்து வாலண்டியர் வந்து நீ வந்து கண்டிப்பாக நீ அரசியல் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் லீடராக வந்து எங்களுக்கு உதவி செய்யணுன்றது அவங்களுடைய நோக்கம் சார். அதுக்காக சார் நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன் எம்பிக்காக. நான் சார் கேஜிஎஃப்ல என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? சார் சர்ச்சிங்க க்ளீன் பண்ணுறதுலேருந்து, வாலிபால் ஸ்டூடெண்ட்டுகளை வந்து ஃபுட்பால் ஆடுறதுலேருந்து, வாலிபால் ஆடுறது, கிரிக்கெட் ஆடுறதுலேருந்து எல்லாருக்குமே நிதி கொடுத்துருக்குறேன் சார். அதே மாதிரி கோயில் நிதி உதவிகளுக்கு, அது முத்துமாரியம்மா கோயிலாக இருக்கட்டும், அது வேளாங்கண்ணி அம்மா கோயிலாக இருக்கட்டும், இல்லை எந்த கோயில் கூட்டாலும் நிதி நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இது என்னோடய சொந்த உழைப்பு சார். இப்போது நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து பெரிய பெரிய கட்சிங்க நிற்கிறாங்க, காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிங்க. அவங்களுடைய பணபலம், படைபலம், அவங்களுடைய செல்வாக்கு, அதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க சார்? எனக்கு வந்து மக்கள் பலம் அதிகமாக இருக்குது சார். பணம் பலம் பண்ணுறதுலாம் மெயின் இல்லை சார். பணம்ன்றது இன்றைக்கி வரைக்கும் நாளைக்கு செலவாயிடும். மக்களுக்கு வந்து எவன் சேவை செய்கிறான்றது தான் மெயினான உண்மையான லீடர் வேணும். ஏன்னு கேட்டால் இப்போ தான் அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இஷ்யூ விட்டா எதுவுமே நடந்ததில்லை, ரீச் ஆகலை, மக்களுக்கு ரீச் ஆகலை. மக்களுக்கு வந்து பிஜேபி தொழிலாளர்கள் செட்டில்மெண்ட் ஆகலை. அதனால தான் சார் இந்த எம்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது 100% உறுதி. இது என் கோலார் மண்ணு மேலே ஆனேன், என் கோலார் தாய் மேலே ஆனேன். கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் சார். மக்கள் செல்வாக்கு என் பக்கம் எப்பவுமே இருக்குது சார். மற்ற தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா சார்? ஒவ்வொரு தொகுதியிலும் நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே கடந்த நவம்பர் மாதத்துல ஆரம்பிச்சிட்டு நான் நவம்பர் மாதமே நான் ஆல்ரெடி கோலார் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்து நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிற்கிறேன்னு சொல்லிட்டு 100% எல்லாம் தெளிவாக எல்லா கோலார் ரிப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். முல்பாகல் ரிப்போர்ட்டுக்கு எல்லாமே முல்பாகல் எல்லாமே அந்த கோயில் ஆன்சர் கோயிலுக்கு பூஜை பண்ணி தான் ஆரம்பிச்சேன் நான். 2023 டிசம்பர் மாதம் பூஜை பண்ணி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே முல்பாகல், பங்காரப்பட்டை, கோலாறு, மாலூர், சிந்தாமணி, சீனிவாசபுரம் எல்லா பக்கமும் நான் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறேன் சார். ஆல்ரெடி நான் கேஜிஎஃப்ல உங்களுக்கு செல்வாக்கு எப்படி இருக்குதுங்க? 100% எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது சார். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு நான் சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எந்த ஒரு பிரச்சனை ஒரு எம்எல்ஏ செய்யக்கூடிய வேலை நான் செய்கிறேன், ஒரு எம்பி செய்யக்கூடிய வேலை. ஏன்னா பிரிட்ஜ் கட்டுறாங்க, அண்டர்கிரவுண்ட் பாஸ் போட்டுக்கிறாங்க, அந்த ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைக்கு அவன் யார் தலையிடல, எம்எல்ஏ எம்பில் நான் தலையிட்ட பிரச்சனை கேள்வி கேட்டேன். அதே மாதிரி பிஜேபி தொழிலாளர்களுக்கு வந்து வெளி மாநில செய்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதிகாருக்கு. அது போய் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு யூனியனில் போயிட்டு விமல் பேட்டில் நான் போயிட்டு கொடுத்துக்கிறேன். நான் மெமோவாட்டை கொடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன். நான் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய சொந்த பிரச்சனை எடுத்து நான் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லேபர் யூனியன் பிரசிடென்ட் தான். ஆனால் வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் நான் போகிறேன். என்னுடைய கவர்மெண்ட்ஸ் வந்து பாரத மசூர் சென்ட்ரல் அண்டர் கவர்மெண்ட் இருக்கிறது. அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. கரெக்டாக இருக்கிற மெம்பர்ஷிப்பில் ஒரு பதிவாக இருக்கிற மெம்பர்ஷிப்பாக இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் ஒரு டெத்தானா 5000, ஒரு நல்ல கல்யாணம் ஆனால் 5000, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா இல்லை கவர்மெண்ட்டு என் கையிலேருந்து மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு நல்ல கல்யாண விஷயத்துக்கும் நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் உதவுறேன். நான்
என் குடும்பத்தில் ஒரு ஆளை நினைக்கிறேன், தொழிலாளர் நினைக்கிறேன். அதனால் எனக்கு தொழிலாளர் தான் நிற்க சொல்லிக்கிறாங்க, நானே நிற்கல, அவங்களும் நிற்க சொல்லிக்கிறாங்க. சார் நீங்கள் வந்து கட்சி சார்பில் போட்டியிட போகிறீங்களா இல்லை இண்டிபெண்ட்டாக போட்டிடுறீங்களா? சார் கட்சியை வந்து எப்போ நான் மதிக்கிறேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிகாட்டில் படியும், புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா வழிகாட்டில் படியும், அண்ணா எடப்பாடி அவர்கள் ஆலோசனை படி தான் எல்லாமே நான் செய்யணுக்கிறான். பட் எனக்கு கட்சியில் சீட் கொடுத்தா நான் கட்சியில் நிற்பேன். அப்படி இல்லைன்னா தனித்து போட்டியிடுறது உறுதி செய்கிறேன். கட்சியை வந்து என்றைக்குமே எதிர்க்க மாட்டேன். கட்சியை ஒழுங்கணிந்து தான் நான் கண்டிப்பாக கூட்டுக்குள்ள நான் தனித்து போட்டியிடுறது உறுதி செய்வேன். ஏன்னு கேட்டால் என் ஜனங்கள் வந்து எனக்கு போர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு என் மக்கள் எனக்கு போர்ஸ் பண்ணுறாங்க. இது சத்தின சேவை செய்கிறது என்னை கஷ்டப்பட்டு உழைப்பில் தான் சார் செஞ்சுருக்கிறேன். நான் ஒரு அரசாங்கம், நான் ஒரு எம்எல்ஏ எம்பி, ஆனால் அரசாங்கம் ஒரு அந்த பண்ஸை வச்சு எல்லாம் ஒன்றா சிறப்பாக மக்கள் செய்யணுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை சார்.